அமெரிக்கா, ரஷ்யா, சைனா 3 கண்ட்ரியுமே நம்ம சித்தர்கள் கிட்ட இருந்து எடுத்த குறிப்பை வச்சு ஹியூமனோட மைண்டை வெப்பனைஸ் பண்ண பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? எஸ், அது நடந்துச்சு. கோல்டு வார் டைம்ல இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே மாறிச்சு. நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபேக்ட்ஸும் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸும் இதில் காத்துட்ருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். நானும் என்கரேஜ்மெண்ட்டோட அடுத்த வீடியோஸை டீகோட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வருவேன். எஸ், 1970s கோல்டு வார் பீக்கில் இருந்துச்சு. அப்போது அமெரிக்காவுக்கு நம்ம சித்தர்களை பற்றி தெரிய ஆரம்பிச்சுது. ரிமோட் வியூவிங், ரிமோட் சென்சிங் அண்ட் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் கட்டுக்கதைன்னு நினச்சிட்டு இருந்த அமெரிக்கா நம்ம சித்தர்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிற குறிப்புகளை அவங்க தேட ஆரம்பித்தாங்க. அதை டீகோட் பண்ணணும்னு நினச்சாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க முதல்ல வச்ச பேர் கிரில் ஃப்ளேம். அதுக்கப்புறம் சன்ஸ்ட்ரீக்குன்னு அதை பேரை மாற்றினாங்க. கடைசியாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டார் கேட்டுன்னு வச்சாங்க. இது ரொம்ப வருஷம் இதை கிளாஸிஃபைடாக இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதை டீக்ளாஸிஃபை பண்ணாங்க. அப்போவும் நிறைய இன்ஃபர்மேஷனை அவங்க மறைச்சாங்க. ஏன்னா அது இங்கேருந்து எடுத்ததுங்கிறத அவங்க கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க நம்ம சித்தர்கள்கிட்ட இருந்து எடுத்த ஓலைச்சோடிகளை டீகோட் பண்ணி அவங்களோட ஆர்மிஸை ட்ரெயின் பண்ணாங்க, சோல்ஜர்ஸை ட்ரெயின் பண்ணாங்க. இருட்டு ரூமில் உட்கார வச்சு அவங்கள மெடிடேட் பண்ண வச்சாங்க. ஏன்னா நம்மளோட பீனியல் கிளாண்ட், தேர்ட் ஐயை ஓப்பன் பண்ணுறது தான் இதுக்கான மெயின் சீக்ரெட் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. இப்போ சொல்கிற மாதிரி 30 days 40 daysலாம் யாராலையுமே அதை பண்ண முடியாது. பட் அவங்க அந்த ஃபாஸ்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு, ஏன்னா இருட்டு ரூமில் நம்ம பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுறது எப்படின்னா லைட்டுக்கு ரியாக்ட் ஆகும், சவுண்டுக்கு ரியாக்ட் ஆகும். அந்த பீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணோன்னா நம்மளுக்கு நிறையா பவர்ஸ், பர்செப்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுதான் தேர்ட் ஐ. நம்ம ஃபிசிக்கலாக ஒரு ஐயெல்லாம் உருவாகாது. இந்த சென்டராக நம்ம பிரெயினில் அரிசி அளவுக்கு ஒரு கிளாண்ட் இருக்குது, அதுதான் பீனியல் கிளாண்ட். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணாங்க. நிறைய சோல்ஜர்ஸ் இதில் சக்சீட் ஆனாங்க. பட் அவங்க ஒரு இருட்டு ரூமில் உட்காந்துட்டு அவங்களுக்கு கோஆர்டினேட்ஸ் கொடுத்த உடனே அந்த கோஆர்டினேட்ஸை அவங்க மைண்டில் ஏற்றிட்டு அவங்க ரிமோட் வியூவிங் பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்க முணங்க ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் இருக்க சோல்ஜர்ஸ் நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கோல்டாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. அப்புறம் ரொம்ப இன்னும் கிளியராக பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு மிசைல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மிசைல் உண்மையிலே ரஷ்யன் மிசைல் இருந்துச்சு. இப்போ இருக்கிற மாதிரி சேட்டிலைட்ஸ் எல்லாம் உடனே டக்குன்னு படம் எடுத்து கொடுக்காது. அப்போ ரொம்ப லேட் ஆச்சு. 2 hours அப்புறம் அது கன்ஃபார்ம் ஆச்சு. எஸ், உண்மையிலே அங்கே ஒரு ரஷ்யன் மிசைல் இருந்துச்சு. இந்த சோல்ஜர் சக்சீட் ஆகிட்டார் அப்படின்னு எல்லாரும் நினச்சப்ப 2 daysல அவர் மென்டல் பிரேக் டவுன் ஆகி ரொம்ப கத்த ஆரம்பித்தார், ஓட ஆரம்பித்தார், தனிமைப்படுத்திக்க ஆரம்பித்தார். அவை இல்லை. திருப்பி வேற ஒரு சோல்ஜர்ஸை ட்ரெயின் பண்ணாங்க. எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டான சைடு எஃபெக்ட். அவங்க பார்த்துட்டு திருப்பி வர்றப்ப அவங்களாம் இல்லை. இதைத்தான் போகர் பண்ணார். போகர் இதை ஏன் மறைச்சாரு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா பழனியில் போகர் ஒரு வாட்டி ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது அவர் வடக்கு திசையில் இருக்கிற கடலில் கப்பல் மூழ்க போகுது, அங்கே 25 பேர் இறக்க போகிறாங்கன்னு அவன் சிஷ்யன்கிட்ட திடீர்னு எந்திரிச்சு சொன்னார். அப்போது சிஷ்யன் நம்பலை. அதே 2 மாதம் கழித்து அவனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலேருந்து பரவ ஆரம்பித்து அவனுக்கு வரப்ப, நீங்கள் எப்படி இதை பண்ணீங்க அப்படின்னு சிஷ்யன் கேட்குறப்ப, நான் அதை நேரில் பார்த்தேன், என்னோட மனக்கண்ணில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ரிமோட் வியூவிங்கை தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இது பார்த்துட்டு திரும்பி வர்றது ரொம்ப ஈஸி இல்லை, வர்றது நம்மளா இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயத்தை ஏன் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலன்னு அந்த சிஷ்யம் கேட்கும்போது, கற்றுக்கிட்டா இதை ஒழுங்காக பயிற்சி பண்ணாமல் இதை பண்ணால் நம்மளா இருக்க முடியாதுங்கிறத சொன்னாங்க. அதே தான் ப்ராஜெக்ட் ஸ்டார் கேட்லேயும் அவங்க கடைசியாக ரிப்போர்ட்டில் எழுதி வச்சது. இந்த ரிமோட் வியூவிங் பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்களா இல்லை, அவங்க கம்ப்ளீட்லி அவங்க மாறிட்டாங்க, கம்ப்ளீட்லி மென்டல் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்டில் எழுதிட்டு அந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணாங்க. ரஷ்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது. ரஷ்யா சைக்கோட்ரானிக்னு ஒரு ப்ராஜெக்டை அவங்களும் கையில் எடுத்தாங்க. இவங்க சும்மாலாம் எடுக்கலை. இவங்க அதுக்கு அடுத்த லெவல் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு, அதாவது பாடியிலிருந்து நம்ம அவேர்னஸை தனியாக பிரித்து எடுத்து அது போய் பார்த்துட்டு ரிமோட் வியூவிங், ரிமோட் சென்சிங்கை தாண்டி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், ஸ்பைஸ் வித்தவுட் பார்டர்ஸ், இதெல்லாம் அவங்க நம்மளோட சித்தர்கள்கிட்ட இருந்தான் டீகோட் பண்ணாங்க. சோல்ஜர்ஸை ட்ரெயின் பண்ணாங்க. 10 வருஷம் மேலே ட்ரெயின் பண்ணாங்க. சோல்ஜர்ஸ் சக்சீட் ஆனாங்க. அவங்க ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்களா, ரிமோட் வியூவிங், ரிமோட் பர்செப்ஷன் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. பட்
அந்த ப்ராஜெக்டையும் அவங்க க்ளோஸ் பண்ணாங்க. ஆனால் அதில் எழுதியிருந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, அவங்க இந்த ப்ராஜெக்டில் சக்சீட் ஆனாங்க. பட் திருப்பி வர்றவங்க அந்த ப்ராஜெக்டில் அவங்க பார்த்துட்டு வந்து சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் 1 மந்த்தோ 2 மந்த்லேயோ அது அவங்கள நிறைய பேர் இறந்து போனாங்க. அதனால தான் சித்தர்கள் இந்த பெரிய விஷயத்த நம்மக்கிட்ட இருந்து மறைச்சு வச்சாங்க. ஏன்னா சித்தர்கள் இதை ஒரே நாளில் 10 நாள் 20 நாள் இப்போ சொல்கிற மாதிரி தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணலை. பல ஆயிரம் வருஷமாக தவம் இருந்து அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் அதை பண்ணாங்க. நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா அது முட்டாள்தனம். நம்ம அதுக்கு கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அது ஒரே நாளில் நடந்துடாது. 20-30 வருஷம் அது ட்ரெயின் பண்ணணும். அப்படிங்கிறத யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சைனா அடுத்த லெவலுக்கு போச்சு. சைனா பெரியவங்களை வச்சு பண்ணால் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வச்சு பண்ண ஆரம்பிச்சுது. குழந்தைகளை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சுது. எஸ், ஏன்னா பெரியவங்களுக்கு மைண்டில் நிறைய விஷயம் இருக்கும், அதை அமைதிப்படுத்துறது கஷ்டம். குழந்தைகளுக்கு அப்படி இல்லை. ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் என்ன கான்செப்ட்னு கூட அவங்களுக்கு தெரியாது. குழந்தைகளுக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ரிமோட் வியூவிங், ரிமோட் சென்சிங், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே குழந்தைகள் ஹை சக்ஸஸ் ரேட் காட்டினாங்க. எஸ், அப்படி தான் அந்த ரிப்போர்ட்டில் இருந்துச்சு. ஆனால் அந்த சக்ஸஸ் ரேட் கம்ஸ் வித் அ ப்ரைஸ். குழந்தைகள் தனிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்களே தனிமையாக்கிக்கிட்டாங்க. மோர் ஆர் லெஸ் அவங்களாவே இல்லை. எஸ், பிஹேவியர் பேட்டர்ன் ரொம்ப சேஞ்ச் ஆச்சு. நிறைய குழந்தைகள் அக்ரெசிவ் ஆனாங்க. நிறைய குழந்தைகள் அவங்களே தனிமைப்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. நிறைய குழந்தைகள் பேசுகிறதையே நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருந்தாலும் திருப்பி வந்த குழந்தைகள் அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனோ அந்த ரிமோட் வியூவிங்கோ ரிமோட் சென்சிங்கோ பண்ண குழந்தைகள் அவங்களாவே இல்லை. ஸோ சைனா இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிச்சு. போகர் மட்டும் இல்லை, புலிப்பாணி சித்தர், திருமூலர் 3 பேரும் இந்த பவரை கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இதை யாருமே வெப்பன் ஆக்கிடக்கூடாதுங்கிறத அந்த காலத்துலேயே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இதை யாருக்குமே அவங்க சொல்லி தரலை. குறிப்பிட்ட கையளவு சித்தர்கள் மட்டும்தான் இதை பண்ண முடிஞ்சது. மனிதன் இன்னும் இதுக்கெல்லாம் ரெடி ஆகலைன்னு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ரிமோட் வியூவிங், பெர்செப்ஷன், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் சும்மா போயிட்டு வர டெஸ்டினேஷன் இல்லை, டேஞ்சரஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம சித்தர்கள் அப்போவே தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இதை நிறைய பேர்கிட்ட இருந்து மறைச்சாங்க. அமெரிக்கா ஸ்டாப் பண்ணிடுச்சு, ரஷ்யா ஸ்டாப் பண்ணிடுச்சு, சைனாவும் ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஏன்னா இது காஸ்ட்டு ரொம்ப அதிகமாச்சு அண்ட் டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிச்சு. அதுக்குள்ள வார் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. பட் சித்தர்கள் இதை ஸ்டார்ட் பண்ணவும் இல்லை, ஸ்டாப் பண்ணவும் இல்லை. இன்னும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம சித்தர்கள்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. யாரோ எந்தெந்த கண்ட்ரியோ டீகோட் பண்ணி கற்றுக்குறாங்க. நம்ம சித்தர்களை பற்றி நம்ம ஏன் கற்றுக்கக்கூடாது? அடுத்த வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்றுக்கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.